ஈழத்து எல்லாளன் வன்னி காட்டில் வசந்தத்தில் வெடித்ததந்த வசந்தத்தின் இடிமுழக்கம். எங்கள் முப்பாட்டன் முருகனுக்கு அடுத்தபடியாக 6 வடை கட்டிய எங்கள் பெருந்தலைவன் பிரபாகரன் அவர்கள் வாழிய வாழிய வாழியவை. அந்த பெருந்தலைவன் தன் படையை கட்டுகின்ற பொழுது நல்லூர் கந்தசுவாமி கோயிலில் வணங்கிவிட்டுத்தான் தன் படையை கட்டுவார். அதே போல இந்த மண்ணில் இந்த இடத்தில் எங்கள் முப்பாட்டன் முருகன் திருமலை கோயிலில் வாழுகின்ற அந்த அடிவாரத்தில் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானின் தம்பிகள் நாங்கள் இந்த இடத்தில் அரசியல் பெரும் படையை, அரசியல் பெரும் புரட்சியை நாங்கள் இந்த இடத்தில் கட்டி கொண்டு இருக்கின்றோம். அதே போல இங்கு சொல்லுகிறார்கள் நாமெல்லாம் இந்துக்கள் இந்துக்கள் என்று. இந்த பாட்டாக்குறிச்சி மலையை வெட்டி எடுத்துட்டு போறாங்க, அதோட கண்டன ஆர்ப்பாட்டம் தான் இது. சில கேள்விகள் அங்கே வைக்க வேண்டிய முன்னு இருக்கு. நாமெல்லாம் இந்துக்கள் இந்துக்கள் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் சொல்லுகின்ற இந்த இந்து மதத்தை இப்பொழுது உருவாக்கியவர்கள் யார்? இந்து மதம் எப்பொழுது தோன்றியது? நானும் சாமி கும்பிடக்கூடியவன் தான், என் முப்பாட்டன முருகனை வணங்கக்கூடியவன் தான். நான் இந்த மதத்தை விமர்சித்து பேசுவதற்காக இங்கே வரல. இவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லவா, இந்த இந்து மதம் என்று. இந்த துவைத்தம் என்ற கோட்பாட்டை நிறுவியவர் ஆதி சங்கராச்சாரியார். இந்த ஆதி சங்கராச்சார் நிறுவிய அந்த துவைத்தத்தில் எங்கேயாவது இந்து என்ற சொல் இருக்கின்றதா? அத்துவைத்தம் என்ற கோட்பாட்டை பக்தாச்சாரியார் நிறுவுகிறார். பக்தாச்சாரியார் நிறுவிய அந்த அத்துவைத்தத்தில் எங்கேயாவது இந்து என்ற சொல் இருக்கின்றதா? கம்பராமாயணம், சீவக சிந்தாசேவனி, குண்டலகேசி, வளையாபதி இது போன்ற நூல்களில் எங்கேயாவது இந்து என்ற சொல் இருக்கின்றதா? இவர்கள் நிறுவுகின்றார். இவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லவா, இந்த வேதம், அத்வைதம், ரிஷ்வேதம், சாம அதர்வன வேதங்களில் எங்கேயாவது இந்து என்ற சொல் இருக்கின்றதா? அப்ப எப்பொழுது நான் இந்துவானேன் சொல்லுங்க? கிபி 6ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டு முகாலயர்கள் படையெடுக்கிற பொழுதுதான் நாம் இந்து மதமாக நம்மளை மாற்றுகிறார்கள்.